தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வரிசையாக 3 கமர்ஷியல் ஹிட் படங்களை கொடுத்து அசர வைத்தவர் தான் தரணி அவர்கள். கடந்த 1999ஆம் ஆண்டு எதிரும் புதிரும் என்கிற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. இதையடுத்து கமர்ஷியல் ரூட்டுக்கு திரும்பிய தரணி அவர்கள் நடிகர் விக்ரம் அவர்களை வைத்து தில் துல் என வரிசையாக 2 மாஸ் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. இதையடுத்து தளபதியுடன் கூட்டணி அமைத்த தரணி அவரை வைத்து கில்லி திரைப்படத்தை இயக்கி இது ஒக்கடி என்கிற ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக் ஆகுமா. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வேலி என்கிற கதாபாத்திரத்தில் கபடி வீரனாக நடித்திருப்பாரு. அவருக்கு ஜோடியாக த்ரிஷா அவர்கள் நடிக்க இந்த திரைப்படம் மாஸ் ஹிட் எடுத்திருக்கு. மேலும் வித்தியாசகர் இசையில் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே பட்டி தொட்டியங்கம் பட்டை கிளப்பியது மட்டும் இல்லாம வைரல் ஹிட்டும் கொடுத்திருக்கு. நடிகர் விஜய் அவர்களுடைய கெரியர்ல பாத்தீங்கன்னா 50 கோடிக்கு மேல் வசூலிய முதல் படம் என்றாலே அது கில்லி திரைப்படம் தான். அந்த அளவிற்கு பாக்ஸ் ஆபீஸில் சக்கை போடப்பட்டது. ஆனால் இந்த திரைப்படத்தில் முதல் ஹீரோவாக நடிக்க இருந்தது நம்ம தளபதி இல்லை என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை எனவும் மேலும் இந்த திரைப்படத்தை விஜய் அவர்களை வைத்து எடுக்க வேண்டும் என்கிற ஐடியாவே தரணி அவர்களிடம் முதலில் இல்லையாம். அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸே வேற ஆள் தானா. ஏற்கனவே துல் துல் போன்ற திரைப்படங்களில் விக்ரம் அவர்களிடம் பணியாற்றியதால அவருடன் ஏற்பட்ட பழக்கத்தால் கில்லி திரைப்படத்தையும் விக்ரம் அவர்களை வைத்து இயக்க முடிவுக்கு வந்திருக்காரு. மேலும் அதில் ஹீரோயின் கதாபாத்திரத்தில் ஜோதிகா அவர்களை நடிக்க வைக்க திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இருவருமே வேறு படங்களில் பிஸியாக இருந்ததால நடிக்க முடியாமல் போயிருக்காங்க. அதற்கு பின்பு தளபதியிடம் அந்த கதையை சொல்லி ஓகே வாங்கிய தரணி அவர்கள் கில்லி போல் சல்லி அடித்தது வெற்றியை கொடுத்திருக்காரு. மேலும் காலம் கடந்து கொண்டாடப்படும் இந்த படத்துடைய 2ஆம் பாகம் விரைவிலும் அறிவிக்கப்பட இருக்காம். சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.